இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27 என்ன சொல்ல பாருங்க. அழிந்து போற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரிக்கிறார் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், அழிந்து போற போஜனத்துக்காக அல்ல. ஆமென். நான் அழிந்து போற போஜனத்தை புறஜாதிகளுக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறேன், திருடனுக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறேன், கொலைக்காரனுக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறேன். உலகத்தில் வஞ்சிக்கிற அநேகருக்கு இந்த அழிவுக்குரிய போஜனம் தெரிய கொடுத்திருக்கிறேன். ஏன் உனக்கு தர முடியாதா? ஆமென், ஆமென். நீங்கள் இந்த உலகத்தின் போஜனத்தில் பொருட்களாலே, ஆடம்பரத்தினாலேயோ பொன்னினாலேயோ வெள்ளியினாலே உலக வஸ்துக்கள் கொண்டு உங்க சரீரங்களை கொழுக்க வைத்தால் ஆவிக்குரிய சரீரம் வராது. எத்தனை புரியுதுங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனபடி தேவன் உங்களை தீர்மானித்த இடத்து கொண்டு போவதற்காய் இந்த உலக பொருட்களை உங்களை குறைபடுத்தி இருக்கிறார். நீங்க அது வேணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு தேவை உண்டு, உலக பொருட்கள் தேவை உண்டு. எல்லாரும் உலகத்தில் வாழ்வதற்கு ரொம்ப ஆசைப்படுகிறது உண்டு. உலக ஆகாரங்களினால திருப்திப்படுத்த வேண்டும் என்று விரும்புவது உண்டு. ஆனா சொல்லுவீங்க, என்னவோ எனக்கு மாத்திரம் பிரச்சனை, எனக்கு மாத்திரம் வேதனை, எனக்கு மாத்திரம் துக்கம், எனக்கு மாத்திரம் கண்ணீர், எனக்கு உலகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை, எனக்கு உலகத்தில் ஒன்னும் நடக்கலைங்க, உலகத்தில் ஒன்னும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படித்தான் நாம் அநேகம் கருதி கொண்டிருக்கோம். ஆண்டவர் தெரியும், என் பிள்ளைக்கு உலகத்தின் உணவுகளை கொடுத்தா அவன் எனக்கு கிடைக்காது. ஆனபடி உலகத்திலே உங்களை குறைபடுத்தி பரலோகத்துக்கு நேராய் உங்களை நோக்கி பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். புரிந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையின் வரங்களை தட்டி, ஆண்டவரே அது எனக்குள்ளே இறங்கி வரட்டும், அந்த நித்திய ராஜ்யத்தின் உணவுகள் சக்தி எனக்குள்ளே வரட்டும். அது என் வீட்டில், என் பிள்ளைக்கு, என் கணவனுக்கு, என் சொந்தத்துக்கு, எல்லாருக்கும் அந்த உணவை நீ கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீசர்கள் நினைக்கிறாங்க, இவர் நினைச்சா இங்க ஆகாரம் தந்திருக்கலாம், இவர் நினைச்சா இங்க அற்புதம் செய்திருக்கலாம், இவர் நினைச்சா நம்ம வீட்டில் 3 நேரம் ஆகாரம் ஃப்ரீயா வந்திருக்கும். இவர் பயங்கர ஆளாக்கும், இவர் பயங்கர ஆளாக்கும். இவர் நினைச்சா நம்ம கடன்கள் தீர்ந்திருக்கும், இவர் நினைச்சா நம்முடைய துன்பங்கள் தீர்ந்திருக்கும், இவர் நினைச்சா பல பல காரியங்கள் வீட்டில் நடந்திருக்கும். ஆனா இவர் பயங்கர மோசமாக்கும். ஹல்லேலூயா. இவர் ஏனோ என் வாழ்க்கையில ஒன்றும் தாகது கிடையாது, என் வாழ்க்கையில நிம்மதிய சமானம் ஒன்றும் தாகது கிடையாது, என் வாழ்க்கை எப்போதும் வாழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை இவர் ஏமாத்தாறு போல தோன்றுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுக, அந்த போஜனத்தை குறித்து சொல்லுக, நான் இங்க உள்ள போஜனம் தானே நான் வரல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப சபை புரிந்து கொள்ள வேண்டும், இன்று ஏன் சிலருக்கு துக்கம், சிலர் ஏன் வீட்டில் அடைக்கப்படுறாங்க, ஆண்டவரை சரி அறியாம, ஆண்டவருடைய மூல உபதேசம் அறியாம, ஆண்டவருடைய பூரண வழிகள் அறியாம, என்னைக்கு நோய்பட்டவர்களை போல, எலியாவை போல சூர செடியில படுத்திருக்க அநேக பிள்ளைகள் உண்டு. சிலர் எழுப்புக்கு நல்ல ஐடியா பார்க்க நடக்க மாட்டேங்க, சிலருக்கு அதுக்குள்ள மந்திராதெல்லாம் ஓதி பார்க்க காரியம் நடக்கல. என்னால ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்கமும் கொண்டு போடுவார் அவங்களெல்லாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். இந்த உணவை நீங்க 4 நாளும் புசிங்க, ஒரு ஸ்டெப்பு ஆண்டவருக்குள்ள வளர முடியும். கருத்தை தட்டி கத்த நன்றி செலுத்தும். ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பா வளருவீங்க, ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பா முன்னேறுவீங்க.
ஒரு ஸ்டெப் கண்டிப்பா மாற்றம் வரும், கண்டிப்பா மாற்றம் வரும் என்று கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள். இப்ப இங்க நமக்கு வளர்ச்சி கஷ்டம், ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவன் வரை அந்த நல்ல பங்கு கேட்ட பிரயோஜனமான கிரியைகளை செய்யுங்கள். நீங்க பார்வையாளர் இருந்து ஒரு பலனும் கிடையாது, நானும் செய்தியாளர் இருந்து ஒரு பலனும் கிடையாது. அல்லேலூயா. நான் வெறும் செய்தியாளராக இருப்பேன்னு சொன்னா என்ன போல கோமாளி ஊழியக்காரன் அல்ல. நீங்களும் பார்வையில கேட்டுக்கொண்டு போன உங்களை போல கோமாளி விசுவாசிகளும் இல்லை. அப்படி அல்ல. இன்று முதல் அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற கிரியை என்ன? ஒன்று சுவிசேஷத்தின் கிரியை, பாவ மன்னிப்பின் கிரியை, ஞானஸ்நானத்தின் கிரியை, பரிசுத்த ஆவி பெறுதல் கிரியை, அப்பா என்று கூப்பிடுற கிரியை, நற்கிரியைகள், அன்பென்னும் கிரியைகள். இந்த கிரியைகளை நீங்க எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை நல்ல புத்தி உள்ளவ, நல்ல பங்கை பிடிச்சிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல பங்கை என் பிள்ளை பிடிச்சிட்டா. அந்த இருதயத்தில் அந்த உணர்வில் நீங்க கொஞ்சம் மிஸ்டேக் வந்தா போதும் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். அதான் கிறிஸ்துவின் உணர்வு, கிறிஸ்துவின் அறிவு, கிறிஸ்துவின் சந்தோஷம், கிறிஸ்துவின் பலம். நீங்க கொஞ்சம் தடுமாறின உடனே தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா, நீ தடுமாறுகிறாய், கவனம் கவனம். ஹல்லேலூயா. தேவன் சொல்லி கொடுத்தும் இருதயத்தில் அந்த ஆலோசனை கொடுத்தும் ஒரு மனுஷன் தடுமாறினா கர்த்தருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப தேவன் உங்களை ஆவிக்குரிய போஜனத்தை தந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கார். அப்ப அதை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்யணுமா? கிரியை நடப்பிக்க வேண்டுமா? நமக்கு போதாதுங்க, எனக்கு போதாது கர்த்தர் தந்தது. எனக்கு இனி நல்லா வாழ வேண்டும் என்ற ஆசை, நல்ல நிம்மதியை ஜீவிக்க வேண்டும் என்ற ஆசை, இன்னும் டெய்லி மட்டன் சிக்கன் புசித்து குடிக்க வேண்டும் என்ற ஆசை, நிறைய ஆசை இருக்குதுங்க. அதை மாத்த நான் புசித்து குடித்தா நான் செத்து போவேன், எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டுமானால் என் வருமானத்தில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட கர்த்தருக்கு என்று ஏழைகளுக்கு என்று செலவு பண்ணித்தான் ஆகணும். அதுல மாறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் வாயை திறக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷம் கொண்டு மாத்திரம் பரலோகம் திறக்காது. இங்க உள்ள உலக பொருட்களை பார்த்து இதிலே சந்தோஷப்படாம நித்திய ஜீவனுடைய சந்தோஷத்துக்காக நீ எதையெல்லாம் இழக்கிறையோ அதுதான் நல்ல பங்கு. மரியாள் அந்த பங்கை தெரிந்து கொண்டார். நீங்கள் தேவ சபையே அந்த பங்கை தெரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்று முதல் என்ன கிரியை செய்யலாம்னு பாருங்க, ஏது கிரியை செய்யலாம்னு பாருங்க. எத்தனை வீட்டில் பிள்ளைகளை படிக்க முடியல, எத்தனை வீட்டில் கஷ்டம், எத்தனை வீட்டில் துன்பங்கள், எத்தனை வீட்டில் பாடுகள், எத்தனை வீட்டில் நோய்கள், எத்தனை வீட்டில் மரண கனிகள், எத்தனை உதவா கரைகள், பல உபத்திரத்தில் நடக்கிற யார் ஒரு குடும்பத்துக்காக நான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்து மனதார அன்பு செலுத்தி நன்மைகளை செய்து வசனத்தில் கீழ்ப்படிந்து நடக்க நடக்க உன் சரீரம் இயேசுவின் சரீரமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த போஜனம் வரும்போது அவருடைய இரத்தமாய் உன்னை சுத்திகரித்துக் கொள்வார். அந்த போஜனம் வரும்போது உன்னை அள வைத்து பாவ மன்னிப்பை உண்டாக்குவார். அந்த போஜனம் வரும்போது உன்னை குணப்படுத்துவார். அந்த போஜனம் வரும்போது உனக்கு தெரியும், எந்த உலகத்திலே போஜனத்தை சாப்பிட்டு இப்படி புஷ்டி ஆக்க முடியாது, ஆனபடி பரலோகம் தருகிற போஜனம் என்னை புஷ்டி ஆக்காது என்று சொல்லி நீ சந்தோஷத்தோடு வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கணவனை விட மேலானது,
மனைவியை விட மேலானது, பிள்ளையை விட மேலானது, இந்த ஒழுங்கில்லாத ராஜ்யத்தோட மேலானது, உன் படிப்பை விட மேலானது, அந்தஸ்தை விட மேலானது, பணம் பொன் வெள்ளியை விட மேலானது. அந்த சந்தோஷத்தில் சபை நிரம்ப ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. புதிய உணவு இறங்கி வருகிறது, புதிய வல்லமை இறங்கி வருகிறது, புதிய அடையாளங்கள் இறங்கி வருகிறது, புதிய அதிசயங்கள் இறங்கி வருகிறது. உங்களை குணமாக்குற உணவு, விடுதலை தருகிற உணவு, கட்டுகளை அவுக்கிற உணவு, பெற்றுக்கொள்ளத்தக்கதான உணவு, அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற உணவு, உன்னோடு பேசுகிற உணவு உன்னை தேடி வருகிறது, உன்னை தேடி வருகிறது. போ, பெற்றுக்கொள். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நற்கிரியை செய்யணும் ஆண்டவரே. கற்றுக்கொடும், 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 கற்றுக்கொடும். என்னிலே நற்கிரியை வெளிப்படணும், கற்றுக்கொடும். என்னிலே ஞானம் வெளிப்படணும், கற்றுக்கொடும். என்னிலே தெய்வ ரூபம் வெளிப்படணும், கற்றுக்கொடும். நீ கற்றுக்கொடும். பரலோகத்தின் போஜனம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. சபைக்குள்ளே பரலோகத்தின் போஜனம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Hallelujah, 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 hallelujah. அதை மனுஷகுமாரன் கொடுப்பார். நீங்கள் நற்கிரியை செய்ய வேண்டும் என்றும் சுவிசேஷம் பேச வேண்டும் என்றும் சில குடும்பத்தை நான் சரி பண்ண வேண்டும் என்றும் நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் இறங்குவானால் மனுஷகுமாரன் அதை உங்களுக்கு கொடுப்பார். ஒன்று பைனான்ஸ் கத்த தருவா, இன்னொன்று சுவிசேஷ வார்த்தை கத்த தருவா, இன்னொன்று வல்லமை கத்த தருவா, இன்னொன்று பிசாசை விரட்ட அதிகாரம் தருவா, நோய்களை குணமாக்க அதிகாரத்தை தருவா. என்ன உங்களுக்கு தேவையோ, ஊழியம் செய்ய தேவையோ, அதை மனுஷகுமாரன் தரும்படி கேட்டு பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார். Hallelujah, hallelujah. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை. பிரைசலாம். அந்த உயிரான உணவு உங்களுக்குள்ள இறங்கும் போதுதான் டேஸ்ட். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இறங்குறதான் சபை. அந்த உணவு சரியாய் உங்களுக்குள் இறங்கும் போது இந்த உலகம் குப்பையாய் உனக்கு தோன்றும். அழுக்கு சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்த அம்மை, அழுக்காய் ஜீவித்து கொண்டிருந்த நம்மை, ஒருபோதும் வேண்டாத நம்மை, கட்டப்பட்ட கழுதையார்ந்த நம்மை அவர் கட்டவித்து கொண்டு வந்து
வேற ஒன்றுக்கும் அல்ல, உனக்குள்ளே அவரை தருவதற்கு, எனக்குள்ளே அவரை தருவதற்கு ஆண்டவர் கட்டப்பட்ட கழுதை கொண்டு வந்தது போல நம்மை அவர் தந்தார், நமக்கு அவரை தந்தார். ஹல்லேலூயா. முதல்ல புரியல அவரை ஏன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி. இப்போது உங்களுக்கு புரிகிறது, அவரை நமக்கு தராவிட்டால் அந்த ராஜ்யம் திறக்காது. இப்போது அவரை உங்களுக்கு கொடுத்ததனாலே உங்களுக்காக அந்த ராஜ்யம் திறக்கப்பட்டதை சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் அந்த உணவிலே நீங்கள் திருப்தியாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த உணவைத்தான் மரியாள் போஜனமாய் பண்ணினது. அந்த உணவு தான் மரியாள் கண்டடைந்தது. அந்த மரியாள் அந்த உணவை கண்டடைந்ததுனால இயேசுவின் பாதத்தை விட்டு எழும்பாம உட்கார்ந்திருந்தா. இதை கண்டு தன் சகோதரி கோபம் உண்டாகி ஓடி வந்து முறுமுறுக்கா. நான் தேவ சபைக்கு சொல்றேன், உனக்கு என்ன கிச்சன்ல வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நேரம் இருந்தாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். காரியம் அது இந்த உலகத்துக்காக நித்திய ஜீவனை தருவதற்காக நீ காத்திருக்கும் நேரம். சொல்லுவாங்க எனக்கு கிச்சன் அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக்கும். அல்லேலூயா. அது இல்லைன்னு சொல்லல, நீ விரும்புவதை கத்த தருகிற வல்லவராக இருக்கு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன 1 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு நீங்கள் வாங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நினைக்க எடுத்துக்கலாம். 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கலாம். அதன் மேல் ஒருவன் கட்டுறது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். நல்ல பங்கு. இது ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். இது கொஞ்சம் தான் புரிந்து கொள்ள. அதன் மேல் ஒருவன் கட்டுற நினைத்தால் அவன் கூலியை பெறுவான். எதன் மேல்? அந்த மேலானவைகளை கண்டு அதற்காக கட்டுகிறது. அந்த மேலான ராஜ்யத்தை கண்டு யார் என்னை பார்க்க வேண்டாம், நான் செய்கிற கிரியை யாரும் அறிய வேண்டாம் என்று சொல்லி ஒரு பரஸ்யம் இல்லாம யாரும் அறியாம ரகசியமா செய்கிற கிரியை. புரியுதா? ஆமென். அப்ப கிறிஸ்து சொன்ன சுவிசேஷத்தின் கிரியையில நீங்க கட்ட வரணும். ஏமாந்து போக கூடாது. நான் சில இங்கிலாந்து, லண்டன், அமெரிக்காவில் சில பெண் பிள்ளைகள் சாதித்ததெல்லாம் பயங்கரமாய். அவங்க உலகத்திலே வாழ்ந்த பெண் பிள்ளைகள், உலகத்தில் வாழ்ந்து உலக கரைகளில் ஜீவித்த பெண்கள் பட்டம் பெற்ற பின்பு இயேசுவின் அன்பை அறிவாங்க. இயேசுவின் அன்பை அறிந்து அந்த மகதல மரியாளை போல மனம் திரும்பின பின்பு தங்களுடைய வேலைகளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து, நிறைய பெண்கள் திருமணமாக, நிறைய ஆண்கள் அப்படி திருமணமாகாம அந்த ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்த கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டி அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு தியாகம் இல்லாம ஒன்றும் வளராது. ஒரு தியாகம் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் வராது. அதை போலதான் கல்வி அறிவில்லாமல் இருக்கிற கிராமத்தில் போய் இவர்கள் இந்த இடுக்கமான வழிகளை அறிந்தவுடனே தன்னுடைய மேன்மைகள் எல்லாம் விட்டு இயேசு அடிமையின் கோலம் எடுத்து வந்தாரே என்று சொல்லி சில கிராமங்கள் அடிமைத்தனத்தில் கிராமத்தில் அவங்களை அடிச்சுட்டு நொறுக்கிட்டு ஆகாரம் கொடுக்காம இருந்துட்டு தண்ணி கொடுக்காம இருந்துட்டு விரட்டிட்டு அந்த இடத்துல சின்ன ஸ்கூலை கட்டி படிப்பித்து பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. அதுதான் இன்றைய கல்விக்கூடம். அதை போல அழிந்து போற மக்களை உருவாக்குவதற்காக பரிசுத்தவான்கள் வேத வசனத்தை அறிந்து சின்ன சின்ன சபைகளை கட்டினாங்க. அது சாபமா போனது ஆசி சபையினால. அது ஆவிக்குரிய சபையா இல்லாம சாபமா போனதுனால தான் கிறிஸ்தவத்துக்குள் அடி சண்டை வழக்கு. எங்கே ஒரு தியாகமாக்கும். அந்த தியாகத்தை உண்டாக்குறது ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுக அந்த கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர் சொல்லுக.
பிரைஸ் எல்லாம். ஏன் பேச மாட்டீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நமக்கு அந்த ஆலோசனை இல்லை நம்ம சபைக்கெல்லாம். பிரைஸ் எல்லாம். ஆமென். ரொம்ப அந்த ஆலோசனை குறைவாக்கும். பழைய நாட்களில் இந்த கிருபாசனம், ஃபுல் காஸ்பல் இதெல்லாம் சாபிக்க காலத்தில் எல்லாம் சபை அப்படி ஒரு ஆலோசனையில் எழும்பிட்டாங்க. வாங்க பாஸ்டர் 5 சென்ட் செல்லாம் வாங்கி தாரேன், வாங்க பாஸ்டர் அது செய்வோம், வாங்க பாஸ்டர் அது செய்வோம், இது செய்வோன்னு சொல்லி எழும்புனாங்க. சன்னியாசி ஒன்றும் சாதிக்கல, தேவனை மக்களை கொண்டாங்க சாதிக்க வச்சது. சன்னியாசிட்ட ஒரு பனைமரம் போலும் கிடையாது. இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவம் எங்கே போச்சுன்னு சொன்னால் பெருமையில் போச்சு. புரியுதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பிள்ளை டாக்டரான அவ்வளோ காரியம் பாப்பா. புருஷனை டாக்டர் 2 பேரை வேக தான் நிறையும், 2 பேரும் டீச்சர்னா 2 பேரை வேக தான் நிறையும், வேற எங்கேயும் நிறையாது. தேவன் அப்படி அல்ல, எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து விரும்புகிறார். நீங்கள் புத்தி இருந்தால் சந்தோஷமாக கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் அதுக்கேற்ற கிரியை நடப்பிப்பீங்க என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அதன் மேல் ஒருவன் கட்டண நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். அதன் மேல் அப்படின்னா கிறிஸ்துவின் சிஸ்டம், கிறிஸ்து சொன்ன வழிகள் மேலே நீங்கள் கட்டினால் நிலைத்திருப்பீங்க. நிலைத்து. ஹல்லேலூயா. அந்த பவுண்டேஷன் சறுக்கி போக முடியாது, அந்த பவுண்டேஷன் வழுகி போக முடியாது, அந்த பவுண்டேஷன் விழ முடியாத காரியம். நீங்கள் அதில் உறப்பிக்கப்பட்டீங்க. அந்த கிரியைகளை தயவு செய்து நீங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10 கிலோ அரிசி இருந்தால் 1 கிலோ கொடுங்க. 150 ரூபாய் மரக்கறி இருந்தால் 25 ரூபாய் மரக்கறி கொடுங்க. 50,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்தால் அதில் ஒரு பங்கை நீங்கள் கொடுத்துடணும், நடப்பிக்கணும். 2 ஏக்கர் சொத்து இருந்தால் 10 சென்ட் செலம் கத்தருக்குன்னு கொடுத்துருங்க, கொடுக்கணும். அப்படித்தான் நம்ம ஒரு நல்ல வீடு வைக்கும் போது கத்தருக்கு என்று சொல்லி ஒரு குடிசை வீடு உண்டாகணும். இது அந்த கிரியைகள். புரியுதா? ஆமென். பிரைஸ் எல்லாம். நம்முடைய வயறு நிறையாதல்ல, இந்த போஜனத்தை கொண்டு யாரும் திருப்திப்படுத்த முடியாது. நீ அந்த கிரியை செய்தால் மாத்திரம்தான் கிறிஸ்துவின் பவுண்டேஷன் சறுக்காம அதில் உரைப்பித்திருக்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று நிற்காதுங்க. அடுத்த ஒரு வசனத்தை கூட நம்ம படித்துட்டு நம்ம ஜெபிக்க போகிற நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13:13 படிக்கலாம். நான் இல்லை 1 கொரிந்தியர் 13 எப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவரை கர்த்தர் பவுலுக்கு நிருபத்தில் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது, அதில் அன்பே பெரியது. அல்லேலூயா. வைசலா 5 நிமிஷம் தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் ஜெபிக்கணும். உங்கள் ஆத்துமாவளை சரி பண்ணுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம சிம்பிளாக பார்த்து முடிச்சிடும். அல்லேலூயா. விசுவாசம். இன்னைக்கு வரை இப்போ ஒரு 150 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் எத்தனை பேருக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும்? கை வசத்துக்கள். உண்மையான விசுவாசம் யாருங்க இல்லையாப்பா? ஹல்லேலூயா. இயேசுவை தவிர வேறொரு சக்தி இல்லைன்னு சொல்லி உண்மையான விசுவாசம் யாருக்கிட்ட எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இந்த உலகத்தை உண்டாக்குறது அந்த விசுவாசம் யாருக்கிட்ட எல்லாம் தெரியும்? பரலோகம் யார்கிட்ட இருக்கு? அந்த விசுவாசம் இயேசுவிட்ட இருக்கு, நமக்கு தெரியும். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை கொண்டுதான்
நம்மை கட்டி எழுப்பி கொண்டு வருகிற விசுவாசத்தை கொண்டு, இந்த விசுவாசத்தை கொண்டு கட்டி வரும்போதுதான், இந்த விசுவாசத்தினால தான் ஒரு வீடோ 10 சென்ட் பூமியோ வேலையோ தொழிலோ புருஷனோ பிள்ளை பேரோ எல்லாமே இந்த விசுவாசத்தில் தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும். சும்மா பெற்றுக்கொண்டு ஒரு பலனும் கிடையாது. பட்டி குட்டி போட்ட போல ஒரு பலனும் கிடையாது. விசுவாசத்தினாலே நீங்கள் ஒவ்வொரு காரியங்களும் பெற்றுக்கொண்டா அது நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா? சிம்பிளா சொல்லி விட்டுறேன். இது பெரிய சப்ஜெக்ட், நான் தியானிச்சிருக்கேன். உடைச்சு போட நம்மளை. ஒன்று விசுவாசம். நான் என்ன கஷ்டப்பட்டாலும், என்ன நிந்திக்கப்பட்டாலும், என்ன அவமானப்பட்டாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், நான் விசுவசிக்க தேவனை இன்னார் என்று அறிவேன். என்னை அவர் வெட்கப்படுத்தாமல் என்னை தவிர செய்க ஒரு தேவன், அவரை நான் விசுவசிக்கிறேன். நான் வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் ஒரு நம்பிக்கை கிரியை செய்கிறது. அது ஒரு பெரிய பவர். ஒரு நம்பிக்கை. என் பிரச்சனை தீரும், என் கடன் தீரும், என் நிந்த தீரும், என் அவமானம் தீரும், என் பிசாசுபடி தீரும், என் வீடு கட்டப்படும். நான் உறப்பித்திருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் விசுவசிக்க இன்னார் என்று விசுவசித்திருக்கிறேன். அதை போல என் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை விட்டுடக்கூடாது. மூன்றாவது அன்பு. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். 2-3 நல்ல அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஒரே சாரி கட்டுறதுனால ஒன்றும் அன்பொன்னும் இல்லை. எல்லாரும் சில வேளையில் கல்யாண வீட்டுக்கு கட்டுவாங்க, ஒரே போல இருக்கும். எடி நம்மளை பார்த்து எல்லாரும் மதிக்கணும். நம்ம ஒற்றுமையெல்லாம் சாரியில் இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். சில ஃப்ரெண்ட்ஸுகள் உண்டு, ஒரே ஐட்டம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளும் உண்டு. இப்போ சில இடத்துல ஆராதனை நான் பார்க்கறது உண்டு. பெண்களும் ஆண்களும் ரெட் ஷர்ட், ரெட்டு சட்டையும் ரெட்டு எல்லாம் போட்டாங்க. ஆராதனை கமர்ஷியல் ஆராதனை. பின்ன பாஸ்டர்மார்களுக்கு பீ வந்தவளை சந்தோஷமாக்கும் அந்த ஆராதனையை பார்த்த உடனே. கத்தரங்க இல்லை. ஆமே. பிரைஸ் எல்லாம். ஒரு 30 பெண்ணுங்க கொஞ்சம் ஆணுங்க நின்று ஓஹோ நாங்கள் பாடுறாங்க. அங்கே இயேசும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆமே. இந்த அன்பல்ல, எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டு, செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து முடித்து வேக்கில் பிறந்து ஆராதிச்சு கொண்டிருப்பாங்க. அதுதான் சபையிலே உண்மையான அன்பு. புரியுந்தவங்க கரங்களை கட்டி கத்த நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் எல்லாம். மற்றவர்களை தட்டி ஊக்குவிச்சுட்டு உனக்கு இந்த வரம் இருக்கு, நீ எழும்பு, இதை நீ செய். உனக்கு இந்த பாடுற வரம் இருக்கு, உனக்கு நீ செய். உனக்கு பிசாசோட்டுற வரம் இருக்கு, நீ செய். உனக்கு சபையில் ஞானமாய் நடத்த வேண்டிய வரம் இருக்கு, அதை உனக்கு செய். மக்களை ஒன்று அரேஞ்ச்மெண்ட் என்ற ஞானம் உண்டு, செய். நமக்கு எல்லாருக்குமே தேவன் ஒவ்வொரு ஞானத்தை தந்திருக்கிறார். ஆமே. அந்த ஞானத்தை சரியாய் பயன்படுத்தி விட்டு அற்போஜனமான ஊழியக்காரன் சொல்லி நீங்க பிறமையிருந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது வேற யாரும் அல்ல, அந்த அன்பு உன்னை தேடி வரும். அந்த அன்பு உன்னை தேடி வரும். சபையில கிளீன் பண்றீங்களா? அந்த அன்பு உன்னை தேடி வரும் மகளே. சபையில பாபம் பண்றீங்களா? அந்த அன்பு உன்னை தேடி வரும். 10 பேருக்கு நீங்க தியாகமா செய், அந்த அன்பு உன்னை தேடி வரும். நீ சபையிலே நற்கிரியை செய்வது எல்லாமே பரலோகத்தின் அன்பிலே கட்டப்படும். அல்லேலூயா. மற்றதொன்றும் பரலோக அன்பிலே கட்டப்படாது. அந்த அன்புதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு. அந்த அன்பை நாளை தொட்டு இன்று முதலே நீங்க தொடங்குங்க.
அந்த அன்பு பரிபூர்ணப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த அன்பு எதை செய்யுமா? நீ அருகதை இல்லாத வளர்ச்சியை உனக்கு தரும், அருகதை இல்லாத பொக்கிஷத்தை உனக்கு தரும். உன் பிள்ளைகள் அருகதை இல்லாத பிள்ளைகள் காண்டாமிருகத்தை போல வளர்ந்திருப்பார்கள். உன் வீடு வருங்காலம் அப்பத்துக்கு குறைச்சல் இருக்காது, உன் வீடு தண்ணீருக்கு குறைச்சல் இருக்காது, உன் வீடு எண்ணெய்க்கு குறைச்சல் இருக்காது. உன் வீட்டு ஒரு ஊற்று கிணறு போல் இருக்கும். ஊருக தண்ணியை நீ வெளியில கொடுக்கிறது போல, ஊருக ஆசீர்வாதத்தை வெளியில சிந்தவிட்டு போவாசை போல சிந்த விடுகிறதுனால நீ பூரணமான அன்பிலே நீ உன் வீடு கட்டப்படும். பூரணமான அன்பிலே கட்டப்பட்டால் உன் பிள்ளைகள் ஒலியமர கன்றுகளைப் போல கட்டப்படுவார்கள். ஆமென், ஆமென். அது பூரணமான அன்பு கர்த்தர் உனக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஆமென். இயேசு சோதிக்கும் போது உனக்குள்ள ஊழியத்திலேயோ குடும்ப வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அன்பு இருந்தால், இயேசுவை நேசிக்காது மனப்பூர்வமாய் ஒரு ஜீவனை கொடுக்காது போல ஒரு அன்பு உனக்குள் இருந்தால் உன்னை கைவிடுவாரா? அவர் பரிசோதித்து பார்க்கும் போது உனக்குள் அப்படிப்பட்ட அன்பு இணைந்து இருக்குமானால் உன்னை நித்திய ஜீவனுக்கேற்ற ஆகாரத்தை கத்த தர தொடங்குவார். நித்திய ஜீவனுக்கேற்ற வல்லமை தர தொடங்குவார். நித்திய ஜீவனுக்கேற்ற போஜனத்தை தருவார். நீ நித்திய ஜீவனுக்கேற்ற போஜனத்தை சாப்பிடுவதனால பவுல் சொல்லுக, லாபமான அனைத்தையும்